முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எழுதிய தேர்தல் ஆதாயத்துக்காக ஒரு தந்திரம் எனும் கட்டுரை சிந்த இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்ட ஒன்றிய அரசு எடுத்துள்ள முடிவு பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஏப்ரல் 2 ஒத்திவைக்கப்பட்ட இரு அவைகளையும் ஏப்ரல் 16 முதல் 18 வரை மீண்டும் கூட்ட அவசரப்படுவது ஏன் என்ற கேள்வியை ப. சிதம்பரம் எழுதிய இக்கட்டுரை எழுப்புகிறது. 30 மாதங்களாக முடங்கி கிடந்த 106வது மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட திருத்தத்தை இப்போது அவசரமாக அமல்படுத்த துடிப்பது ஓர் அரசியல் சாகசம் என்கிறது இக்கட்டுரை. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் தேர்தல் பணிகள் நடக்கும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வர முடியாது என்பதை தெரிந்தே அரசு இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துள்ளதாக கட்டுரை குற்றஞ்சாட்டுகிறது. மசோதா நிறைவேறினால் மகளிர் காவலன் என பெயர் எடுக்கலாம், தோற்றால் எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்தலாம் என்பதே இந்த தந்திரத்தின் பின்னணி என்கிறது கட்டுரை. மக்கள் தொகை அடிப்படையில் உறுப்பினர்களை அதிகரிப்பது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சி என்று இக்கட்டுரை கூறுகிறது.